ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திட்டுவலையில் போய் காய்கறி மீனெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி திட்டுவலைக்கு தான் போனேன். போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பல்லாரி, மீன் வாங்கியிருந்தேன். அதனால் ஒரே ஒரு மாங்காய். அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு சொன்னாங்க. அந்த மாங்காய் வாங்கியாச்சு. அப்புறம் 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா, 2 வாழைக்காய். அது போக பார்த்திங்கன்னா, இது 50 ரூபாய்க்கு சாம்பார் மலைக்கறின்னு கேட்டு வாங்கினேன். இங்கே வந்து சாம்பார் மலைக்கறி, அவியல் மலைக்கறி அப்படின்னு சொன்னால் சாம்பார் மலைக்கறினா 50 ரூபாய்க்கு, அவியல் மலைக்கறினா 50 ரூபாய்க்கு அப்படி வெட்டி கொடுப்பாங்க. மலைக்கறி காய்கறின்னு மாற்றி மாற்றி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. இங்கே எல்லோரும் வந்து மலைக்கறின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி காய்கறி மலைக்கறி அப்படி ரெண்டுமே மாற்றி மாற்றி சொல்லி இப்படி பழகிட்டு நான் அதனால் இப்படி பேசுவேன்னு நினைக்காதீங்க. அதேமாதிரி பேசும்போதும் எனக்கு வந்து அப்படி தொடர்ந்தாப்பில் அப்படி பேசிகிட்டே இருக்க முடியாது. பேசும்போது எனக்கு மூச்சு இழுத்து இழுத்து தான் நான் பேசுவேன். அதனால் எதுவும் தவங்கி பேசுவேன் எதுவும் நினைக்காதீங்க. சாம்பார் மலைக்கறியில் வந்து ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி, ஒரு துண்டு புடலங்காய், ஒரு துண்டு வெள்ளரிக்காய், பூசணிக்காய், அப்புறம் 5-6 வெண்டைக்காய், அது கூடவே 5-6 சீனி இறக்காய் தருவாங்க. 2 வழுதலங்காவும் 2 பெரிய கத்திரிக்காயும் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தான் வந்து சாம்பார் மலைக்கறின்னு இங்கே தரக்கூடியது. இங்கே வந்து சாம்பாருக்கு எல்லா காய்கறியுமே போட்டு தான் சாம்பார் வைப்பாங்க. ஆனால் இதே கொஞ்சம் தள்ளிலாம் பார்த்திங்கன்னா வெறும் முருங்கைக்காய் சாம்பார், இல்லை கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார்னு தனித்தனியாக ஏதாவது ஒரு காய் போட்டு வைப்பாங்க. இங்கே வந்து எல்லா காய்கறியும் போட்டு தான் சாம்பார்லாம் வைப்பாங்க. ஆனால் நல்லாயிருக்கும் சாம்பார். அது கூடவே பார்த்திங்கன்னா மல்லி இலை, புதினா இலை எல்லாமே தந்தாங்க. அது ஃப்ரீயாக தந்தது. இது வந்து வரக்கூடிய வழியில் கருவேப்பிலை வேணும்னு சொல்லிட்டு அது தனியாக 5 ரூபாய்க்கு வாங்கினேன். மீன் வாங்க போனேன். மீன் வாங்க போனால் சந்தையில் மீன் இல்லை. கடல்லையே மீன் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அதேமாதிரி சந்தைக்கு போனால் மீன் சந்தையிலேயே மீன் இல்லை. போன இடத்துல வெறும் துப்பு வலையும் இந்த பொடி பாறைக்குட்டியும் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 5 அணா 50 ரூபா, 1 10 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பொடிசு தான், ரொம்ப பெருசுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த தலையும் ஆளும் போனால் ஒரு சாலை சைஸில் தான் இருந்துச்சு வயிறெல்லாம் வெட்டி போடும்போது. ஆனால் வேறு என்ன செய்ய, மீன் வாங்குறதுக்குன்னு போயாச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த மீனையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுலேயும் 50 ரூபான்னு கேட்டோன்னே அவங்க மூஞ்சியே பார்க்காங்க. நமக்கு 50 ரூபாய்க்கு போதுமே, நல்ல மீன்னா 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ நல்ல மீன், துண்டு மீன்லாம் வாங்கலாம். இதை வாங்கி என்ன செய்யணும், 50 ரூபாய்க்கு மட்டும் போனதுக்காக வாங்கியாச்சு. அதுக்கு தேங்காய், நல்ல மிளகு, வத்தல், மல்லி, அப்புறம் என்னது பொடி உள்ளி எல்லாம் வச்சு அரைச்சி அதுவும் குழம்பு மீனெல்லாம் கழுவி அதில் சேர்த்தாச்சு. புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றியாச்சு. வெட்டி வச்ச மாங்காவும் பச்சை மிளகாவும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி கலக்கி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சாச்சு. அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததே ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் குழம்பு வைக்க ஆரம்பித்தாச்சு. குழம்பு வச்சு வெளியிலையும் நல்லா பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. அந்த மழைக்கு சூடான மீன் குழம்பும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். சரி இன்றைக்கி மழையோட மழையாக மீன் குழம்பு வச்சு சூடாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு நானும் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடையும் தட்டில் போட்டாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1.5 மீன் போல் பொரிக்கிறதுக்கு வரைய வச்சுருந்தேன். வாங்கினது 5 மீன், அதில் 1.5 மீன் பொரிக்கிறதுக்கு. ஏன்னா என் பிள்ளை வந்து சில நேரம் குழம்புல உள்ள மீனை எடுக்க மாட்டாள். அப்போ அதை பொரித்து கொடுத்தா சாப்பிடலைன்னா அதில் ஒரு 1.5 மீனை மட்டும் மிளகும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். அவள் வந்து கேட்டால் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பொரித்து கொடுக்கலான்னு. குழம்பு ரெடி ஆகிட்டு நான் எனக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. காலையில் அவளுக்கு வச்சு கொடுத்த வெண்டைக்காய் அவியல் இருந்துச்சு, அதையும் வச்சு அந்த மீன் குழம்பையும் சூடாக ஊற்றி டிவியை பார்த்துட்டே அப்படின்னு நானும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா இருந்துச்சு. சூடாக சாப்பிடும்போது ஒரு துண்டு மாங்காவும் ஒரு துண்டு மீன் போதும், அதனால் நான் ஒரு துண்டு மீன் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.